ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 பவுன் தாலி செயின் எடுக்கிறதுக்கு நம்ம எத்தனை பவுன் கோல்டு அடகு வச்சோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. தாலி செயினுன்றது எல்லாருக்குமே ஆசைப்படக்கூடிய ஒரு பொருள் தான். அந்த நகையை வாங்கணுன்றது ஒரு சிலருடைய கனவாக கூட எடுக்கலாம். அந்த கனவை நம்ம எப்படி நிறைவேற்றிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனடியாக சேரும். கோல்டு அடகு வைக்கிறீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் அடகு வைங்க. அதே மாதிரி நீங்கள் அடகு வைக்கிறீங்கன்னா அதை திருப்பத்துக்கான வருமானம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. வருமானம் உங்ககிட்ட தனியாக இல்லை அப்படின்னா கூட என்னுடைய கணவர் கொடுக்குற பணத்தில் மிச்சப்படுத்தி நான் அந்த நகையை மீட்டுடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் அடகு வைங்க. மற்றபடி நீங்கள் கோல்டு அடகு வைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிராம் 6500ன்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 3 பவுனில் கோல்டு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகுதுன்றது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம எவ்வளோ அடகு வைக்கணும், எவ்வளோ கோல்டு அடகு வைக்கணும் அப்படின்றதையும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ 1 கிராம் நான் 6500ன்னு எடுத்திருக்கேன். இப்போ 3 பவுனுக்கு நம்ம எடுக்க போகிறோம். அப்போ 3 பவுன்னா 24 கிராம். 1 கிராம் 6500னா 24 கிராமுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 1,56,000 ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 12% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன். நார்மலாக நீங்கள் ஒரு முறுக்கு செயின் மாதிரி ஓல்டு மாடல் இருக்குல்ல, அது எடுத்திங்கன்னா வேஸ்டேஜ் கம்மி. 12% நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முகப்பு வச்ச தாலி செயின் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா 12% அப்படி தான் போடுறாங்க. அதுக்கு மேலே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 12% வேஸ்டேஜ்னு போட்டிருக்கேன். அப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா 18,720 ரூபா. வேஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துக்கோங்க, 18,720 ரூபா வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ நீங்கள் அடகு வச்சுட்டீங்க, கோல்டு அடகு வச்சுட்டு கேஷ் வாங்கிடுறீங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டு சிட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒரு சில ஷோரூமில் மட்டும்தான் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷோரூமில் பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா 5,242 ரூபா வரும். டோட்டலாக நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,79,962 ரூபா. அதாவது ரவுண்ட் ஆஃபாக பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1,80,000. இப்போ நம்ம 3 பவுனில் தாலி செயின் எடுக்கிறோம்னா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 1,80,000 ரூபாய். இப்போ இந்த அமௌண்ட் நமக்கு வேணும் அப்படின்னா நாம் எத்தனை பவுன் கோல்டு அடகு வைக்கணும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். 40 கிராம் கோல்டு, அதாவது 5 பவுன். 1 கிராம் பேங்க்கில் 4,500 கண்டிப்பாக கொடுப்பாங்க, குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை விட அதிகமாக கொடுத்தாங்கனாலும் நமக்கு லாபம் தான். ஏன்னா பேங்க்கில் பொறுத்த வரைக்கும் பைசா வட்டிக்கு தான் கொடுப்பாங்க. அதனால் நம்மளுக்கு அது கொஞ்சம் லாபமாகவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே பார்த்துட்டிங்கன்னா இந்த அடகு கடைகளில் அதே மாதிரி மார்வாடிங் கிட்ட அந்த மாதிரிலாம் நீங்கள் வைக்காதீங்க. ஏன்னா வட்டி அதிகம். அப்படிங்கிறவங்க பேமெண்ட் வேணால் நமக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். பேங்க்கை விட நம்ம கொஞ்சமாக நகையை அடகு வச்சாலும் நமக்கு அதிகமாக பணம் கொடுக்குவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான வட்டி அதிகமாக இருக்கும். நம்ம ஏன் வேஸ்ட்டாக வட்டியை நம்ம இது பண்ணணும்? பேங்க்கில் அடகு வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பைசா வட்டி நமக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். 1 கிராம் 4,500 ரூபா அப்படின்னா இப்போ 40 கிராம்ஸ்க்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1,80,000 ரூபாய். இந்த அமௌண்ட் கரெக்டாக வருது. இந்த அமௌண்ட், அதாவது 5 பவுன் கோல்டு நம்ம அடகு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 பவுனில் நம்ம தாலி செயின் எடுத்துடலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், நமக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு லம்பான அமௌண்ட் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் சீட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ கோல்டு ரேட்டு இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கே நம்ம எடுத்துக்கலாம். 6,500ன்னு வச்சுக்கோங்க. இந்த கோல்டு ரேட்டுக்கு நீங்கள் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் சீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு 11 மந்த்ஸ் சீட்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த 11 மந்த்தில் இப்போ அந்த இன்னைக்கு 6,500னா அதை டிவைட் பண்ணுவாங்க. 1,10,000 டிவைடட் பை 6,500. நீங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.
போட்டாங்கன்னா எத்தனை கிராம் கோல்டு சேருதோ அதை வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் நம்ம பண்ணிட்ட மாதிரி நமக்கு வந்து பாண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. அதை ஆஃப்டர் 11 months கழித்து போய் நாம் ஜுவல்லாக வந்து எடுத்துக்கலாம். என்ன வேணுமோ அந்த டைமில் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து சம் பர்சன்டேஜ், அதாவது 14%, 18% அதே மாதிரி ஒவ்வொரு ஷோரூமுக்குமே அது வந்து மாறும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்டேஜ் பணம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த வேஸ்டேஜ் பண்ணதே நம்ம ஒரு 3 கிராம் 4 கிராம் கோல்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஏன் அந்த அமௌண்ட்டை வந்து வேஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஹாட் கேஷை கொடுத்து தான் நானுமே இது வரைக்கும் எடுத்திருந்தேன். அந்த மாதிரி நான் நிறையவே வந்து லூஸ் பண்ணியிருக்கேன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. ஸோ எனக்கு அவேர்னஸ் கிடையாது, எனக்கு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவம் தான் எனக்கு வந்து இப்போ எல்லாமே பாடம் கற்றுக் கொடுக்குது. உங்களுக்கு வந்து அவேர்னஸ் வேணும் அப்படின்றதுனால என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன கடைகளில் போடுறத விட, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத ஒரு புது கடையில் நமக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க, நமக்கு வந்து அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு சீட்டு போடுறத விட கொஞ்சம் ஃபெமிலியரான ஷாப்பாக இருக்கா மாதிரி பார்த்து போடுங்க. ஃபெமிலியரானா எப்படின்னா, இப்போது நான் வந்து போடுறது எங்கன்னுட்டு ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த ஷோரூம் வந்து இங்கே மட்டும் இல்லாமல் எத்தனை பிரான்ச்சு எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ சீட்டில் கிஃப்ட் கொடுக்குறேன், போனஸ் கொடுக்குறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு நிறைய வந்து நகைச்சீட்டில் வந்து மோசடி பண்ணுறாங்க. அதனால நிறைய பேர் பணத்தை கூட இழந்திருக்காங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய ஆசைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம கட்டுற பணத்துக்கு நமக்கு அதை விட அதிகமாக லாபம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். அந்த ஆசை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணம் வந்து தொலைஞ்சு போகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தான். ஏன்னா நம்ம எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணுறோம், எப்படியெல்லாம் நம்ம வீட்டு செலவில் மிச்சப்படுத்துகிறோம், நம்மளுடைய கணவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சுட்டு வராங்கன்றது நமக்கு கொஞ்சம் யோசித்து அந்த வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் யோசிங்க. அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஆசையை விட்டுடுங்க. கிஃப்ட் கொடுக்குறாங்க, போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் விட்டுடுங்க. நல்லா தெரிஞ்ச கடையாக, நல்லா ஃபெமிலியராக இருக்க ஷாப்பை பார்த்து ஒரு 4 கடை 5 கடை ஏறி இறங்கி எந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத யோசித்து நமக்கு எப்படி லாபகரமாக இருக்குன்றதை பார்த்து போடுங்க. உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலும் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.